இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி செய்வதற்கான பொருட்கள், தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது 1 கிலோ சிக்கனுக்கு 150 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 100 ml நெய் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை லவங்கம் எல்லாம் போடலாம். இப்போ ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும் எண்ணெயிலே. இப்போ தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ புதினா அலசி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போ 3/4 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 100 கிராம் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, இதை போட்டு கிளறிக்கலாம். இப்போ ஒரு 150 ml தயிர் போட்டுக்கலாம். ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். வேகட்டும். அது கொஞ்சம் இந்த அளவுக்குள்ள 4 அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். ஒரு 800-850 கிராம் அடிச்சு வச்சுருக்கேன். இதுலேயே இந்த எண்ணெயில் மசாலாவிலே இந்த அரிசியை கொஞ்சம் நேரம் பெரட்டி வேக விடலாம், அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். 4 அளவுக்கு அரிசிக்கு 8 அளவுக்குங்கிற அளவில் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கிண்டி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வந்து பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் பார்த்து. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். வச்சு தம் போட்டுக்கலாம். குக்கரில் சுடு தண்ணி வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம், ரெடி ஆகிடுச்சானு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி புதினா போட்டு நம்ம இறக்கிக்கலாம். வாங்க உறவுகளே, சாப்பிட்லாம். பிரியாணி ரெடி என்னோடய ஸ்டைலில்.